புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் சடலம் ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் முத்தியால்பேட்டையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுமான் இணைந்திருக்கிறார். ரகுமான், 2 நாட்களாக மிகப்பெரிய அளவு பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கிறது. எவ்வளவு முயற்சி செய்தும் சமாதானப்படுத்த முயற்சி செய்தும் கூட மக்கள் கட்டுக்கடங்காமல் இருக்கிறார்கள். உடனடியாக குற்றவாளிகளை அடையாளம் காண வேண்டும் சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த வழக்கில் 2 பேரை கைது பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. கூடுதல் விவரம் என்ன? மணிமாறன், இந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரம் புதுச்சேரியிலே மிகுந்த ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கின்றது. பல்வேறு இடங்களிலே புதுச்சேரியில் போராட்டங்கள் கூட வெடித்திருக்கின்றன. ஏனென்றால் இந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பொறுத்தவரை இந்த கொலைக்கான காரணம் என்று பார்க்கும்போது போதை தான் முக்கியமான காரணம். போதைப் பொருட்கள் அதிக அளவுக்கு பயன்படுத்தியதால் தான் இது போன்ற ஒரு கொலை நடந்திருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் எடுத்து வைக்கின்றனர். இந்த நிலையிலே இந்த வழக்கை பொறுத்தவரை தற்போது இந்த குழந்தையின் உடலை புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் அங்கு மருத்துவ பரிசோதனை செய்தால் முறையாக தங்களுக்கான தீர்வு கிடைக்காது என்ற காரணத்தினால் ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதை கூறியதை தொடர்ந்து அவருடைய உடலானது தற்போது ஜிப்மர் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு 3 மருத்துவர்கள், தாசில்தார் மற்றும் உறவினர் உள்ளிட்டோருடன் தொடர்ந்து அவர்களோடு அங்கு பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகின்றது. இதற்கிடையில் இந்த சம்பவத்தை கண்டித்து குழந்தைகளுக்கு புதுச்சேரியை பொறுத்தவரை குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை கூறி மாதர் சங்கத்தினர் முத்தியால்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையிலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் காந்தி சிலை அருகேயும் கடலிலே இறங்கி போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இவர்களுக்கு கூறுவது போன்று புதுச்சேரியில் அதிக அளவுக்கு போதைப் பொருட்கள் பயன்பாடுதான் காரணம் என்கின்றார்கள். நாம் அது குறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கேட்போம். அதாவது எந்த கோரிக்கை பிரதானமாக முன்வைத்து நீங்க பேசுறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா பொருட்களை தடை செய்ய வேண்டும், ரெஸ்டோ பொருட்களை தடை செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு சரியான நீதி நியாயம் வேண்டும் என்று கேட்டுதான் இந்த மறியல் புரிங்கி நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க. மிக மோசமான சூழ்நிலை புதுச்சேரியில் உருவாகி இருப்பதை எங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இப்படி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை யாரால் உருவாகி இருக்கிறது என்று கேட்பதற்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். இப்படி மறியல் நடத்துறதுக்கு காரணம் என்ன? பக்கத்துல 8-9 வயது ஒரு சிறுமி, அவளை ஒரு குழந்தை அப்படின்னு பார்க்காம இப்படி பலாத்காரம் செய்து, கூட்டு பலாத்காரம் செய்து, இப்படி கொலை செய்து சாக்கில கட்டி ஓட்டு அங்க சாக்கடையில போட்டிருக்காங்களே. இப்படிப்பட்ட இந்த புதுச்சேரியில அந்த மாதிரி கொடுமை நடக்காம இருப்பதற்கு நடவடிக்கை வேண்டாமா? ஆட்சியில் இருக்கிறவங்க இங்க கஞ்சா அங்கங்கே பரவி கொண்டிருக்கு. எல்லா இளைஞர்கள்லாம் அவங்க கஞ்சா போட்டுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் காசு, ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை பாண்டிச்சேரியில உருவாக்கப்பட்டிருப்பதற்கு இந்த பிஜேபி, இந்த இங்க இருக்கக்கூடிய என்ஆர் பிஜேபி கூட்டணி தான் காரணம். இங்க இருக்கக்கூடிய மந்திரிகள், அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆதங்கப்படுவது என்னவென்றால், இந்த சிறுமி கடந்த சனிக்கிழமை இவர் காணாமல் சென்றிருக்கின்றார். ஆனால் அந்த வீட்டினுடைய 150 அடி தூரத்தில் தான் அவருடைய உடல் அதாவது கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த சாக்கடையில் வீசப்பட்டிருக்கின்றன. ஆகவே மக்கள் அதிகம் நெருக்கடியாக வாழக்கூடிய குடியிருப்பு பகுதியிலே இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றதன் காரணமாக அந்த தெருக்களிலே பெண்கள், குழந்தைகள் எப்படி செல்வார்கள், எப்படி அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரை 2 மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் அவருடன் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகு அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்பதை தொடர்ந்து அவர் மீது அந்த 2 பேர் மீதும் போஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கின்றது. ஏற்கனவே அந்த குழந்தை காணாமல் போன வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் அந்த பகுதியில் ஏற்கனவே பிடிக்கப்பட்டவர்கள் 11 பேர் அந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தாலும் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கின்றது என்பதை விசாரிக்கின்றார்கள். ஏனென்றால் போராட்டம் மக்கள் போராட்டமாக வெடிக்க தொடங்கிவிட்டது. ஆகவே இதில் அரசு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களுடைய முதல் கோரிக்கையான ஜிப்மரில் பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று ஜிப்மரில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்களுடைய உடலை உறவினர்களிடம் பெற்றுக் கொள்வார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கையை ஜிப்மர் மருத்துவமனை பொறுத்தவரை அது நேரடியாக காவல்துறை தலைமையில் தான் தெரிவிக்கும். அதன் அடிப்படையிலே இந்த வழக்கு எப்படி செல்லும் என்று தெரிய வரும். மணிமாறன், களத்திலிருந்து விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி.